உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எலை ஒரு ஆம்பளைனா வீரன்ல, எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், எப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு தான் இந்த மீசைய பார்த்து தாம்ல. நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட இதுக்கு மேலாம் என்னால மக்கம் படிக்க முடியாது. இதுக்கு ஒரு 20 நிமிஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் போஸ்ட் நாட் கிளாரிட்டி. மட்டன் குஸ்காவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் போஸ்ட் நாட் கிளாரிட்டி. ஐ ரிப்பீட், போஸ்ட் நாட் கிளாரிட்டி. ஸோ எல்லோரும் நான் போட்ட கடைசி வீடியோவான ட்ரீஸ் ஹேட் யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அது வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான வீடியோ. எனக்கு புரியுது, இது வந்து ரொம்ப ஒரு புதுசான சேனல், அவ்வளோ யாருக்கும் தெரியாது. பட் ஸ்டில் தப்பி தவறி நீங்கள் ஏதோ தெரியாமல் இந்த வீடியோவை தொட்டு உள்ளே வந்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் 2 விஷயம் இருக்கும். தேவைப்பட்ட விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள். தேவைப்பட்ட விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஆசைப்பட்ட விஷயங்கள் தேவைப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். எச்சச்ச கச்சச்ச நான் நல்லா குழப்புவேன், நானும் குழம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் தேவைப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அது நம்ம லைஃப்பில் தேவை. இது வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள். லைக் இதுக்கு வந்து பெருசாக நீட் இருக்காது. ஒரு வேளை நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இதை வாங்கினா நமக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். அது வந்து நான் தேவைப்பட்டு வச்சுருக்கேனா, ஆசைப்பட்டு வச்சுருக்கேனா, இல்லை தேவைப்பட்டு வாங்கினேனா, இல்லை ஆசைப்பட்டு வாங்கினேனா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். தேவைப்பட்ட, ஆசைப்பட்ட, தேவைப்பட்ட. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே குதிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, லைக் இல்லைங்க, ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். ஐயோ, ரெக்கார்ட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஏன்பா? இது வந்து கொஞ்சம் கோளாருங்க, ஏன்னா எனக்கே தெரியாது என்னன்ட்டு. படிக்காத தற்குறிப்பில்லை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போதுன்னா, இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டியர் மேக் பண்ணுவாங்க. எஸ் டியர், ஏ டியர், பி டியர், எஃப் டியர், அந்த டியர் இந்த டியர்ன்ட்டு. ஸோ அதை வந்து எனக்கு இப்போ தான் நான் புதுசாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கும் தெரியாது எப்படின்ட்டு. ஆனால் செட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன இருக்க போதுன்னா, தேவைப்பட்ட ஃபஸ்ட்டு, 3ஆவதாக இருக்கிறது வந்து ஆசைப்பட்ட, நடுவில் இருக்கிறது வந்து 2த்துக்கும் நடுவில் தேவையும் பட்டிருக்கோம், ஆசையும் பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னோட லேப்டாப். இவன் தான் தெரியுதா? ஸோ இந்த லேப்டாப்பை நான் எப்போ வாங்கினேன்னா 2024, அப்படி இல்லைன்னா 2023, 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த லேப்டாப் வாங்கி. ஸோ வாங்குறப்போ நான் எப்படி வாங்கினேன்னா, ஏதாவது பண்ணணும்டா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி நிறையா காசு சம்பாதிக்கணும், அதுக்கு வந்து ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். நம்ம லேப்டாப் வாங்குகிறோம், UI/UX டிசைனிங் கற்றுக்குறோம். UI/UX டிசைனிங்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப் டிசைன் பண்ணுறது, ஆப் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இது பண்ணுறது, நானும் அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பார்க்கல, எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ அது கற்றுக்குறோம். சைடு ஹசலாக ஒரு ஜாப் ஒன்று பண்ணுறோம், நிறையா சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்படி தான் வாங்கினேன். இந்த லேப்டாப் வாங்குறப்போ ஒரு மாதிரி எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா கிட்டே, நான் ஏதாவது பண்ணணும், வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும், லேப்டாப் வாங்கி நான் சம்பாதிக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு 62,000 ரூபா கொடுத்து இந்த ஏசூஸ் டஃப்ன்ற லேப்டாப்பை வாங்கினேன். சம்பாதிச்சேன்னா கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. வாங்கின கொஞ்ச நாள் அந்த UI/UX கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னு தெரில, எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இதோ போயிடுச்சு, UI/UX டிசைனிங்லாம் இப்போது கற்றுக்கிறது வேஸ்ட்டு, ஏஐலாம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னதுனால நான் சும்மாவே ஒரு சைக்கு நான். ஸோ சரி, எதுக்கு, இதுக்கு வந்து ஃப்யூச்சர் இல்லை அப்படின்ட்டு நிறுத்திட்டேன். ஏதோ எனக்கு பயங்கரமாக தான் ஃப்யூச்சர் இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையில் அதை விட்டுட்டு, இந்த லேப்டாப் வாங்கினதில் நான் போட்ட காசையாவது எடுத்துருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன். நான் இதை மேக்ஸ் டு மேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, என்னோடய டான்ஸ் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு. அந்த சைட் ஆஃப் த திங்ஸ் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். லைக் வீடியோ எடிட்டிங்கோட ஒரு பேசிக்ஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ டான்ஸ் வீடியோ எடிட் பண்ணுவேன். மற்றபடி இது வந்து இத்தனைக்கும் ஒரு கேமிங் லேப்டாப். கேம் கூட நான் பெருசாக விளாட மாட்டேன் இதில். சும்மா God of War கொஞ்ச நாள் ஏற்றி வச்சு விளாண்டுருந்தேன். அப்புறம் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, போயிடுச்சு. இப்போ FIFA வாங்கி வச்சுருக்கிறேன். மேபி விளாடுவேன் ஃப்யூச்சரில்.
ஸோ இந்த லேப்டாப் வந்து வாங்கினது நல்ல ஐடியாவாக கேட்டால் நல்ல ஐடியா தான். இது தேவைப்பட்டதா ஆசைப்பட்டதாக கேட்டால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை ஒரு லேப்டாப் வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் நான் தேவைப்பட்டு தான் வாங்கினேன். இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த லேப்டாப்பை வச்சு ஏதாவது நான் காசு ஜென்ரேட் பண்ணணுமேன்ட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஐ ஷுட் டூ தட். மேபி இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணது கூட அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம், எனக்கே தெரியாமல். ஏன்னா இதில் தான் எடிட் பண்ணுறேன் யூடியூப் வீடியோஸ்லாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை எதில் வைக்க போகிறேன்னா தேவைப்பட்ட, ஏன்னா இதை வந்து நான் மக்கட்டையான ரீசனுக்கு வெறும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க அப்படியும் யூஸ் பண்ண மாட்டேன். எடிட்லாம் பண்ணுவேன், ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் லேப்டாப்பை தூக்கி நான் தேவைப்பட்டையில் வைக்க போகிறேன். செகண்டாக எதை பற்றி பார்க்கலாம்? ஸோ நான் லேப்டாப்புக்கு அப்புறம் வாங்கினது வந்து ஃபோன். இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, ஐஃபோன். ஸோ இந்த ஐஃபோன் தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் பயங்கரமான ஒரு ஆண்ட்ராய்டோட ஃபேன் பாய் மாதிரி. ஆண்ட்ராய்டு தான்டா பெஸ்ட்டு, என்னடா ஐஃபோன்லாம் எதுக்குடா ஐஃபோன். ஒரே நிமிஷம் வீடியோ ரெக்கார்டாக தான் பார்த்துக்கிறேன். ஆண்ட்ராய்டெலாம் தான்டா பெஸ்ட்டு, ஐஃபோனில் என்னடா ஐஃபோனு. ஆண்ட்ராய்டில் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இந்த ஆப் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இது மோடு கேமு இஷ்டத்துக்கு அப்படி பண்ண முடியுமா யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் நான். ஸோ எப்போ வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக டான்ஸ் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டானா ரொம்ப இல்லை, பட் ஆனால் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ என் டான்ஸ் டீமில் இருக்கிற நிறையா பேர் வந்து ஐஃபோன் வச்சுருந்தாங்க, நான் ஆண்ட்ராய்டு வச்சுருந்தேன். அவங்களாம் எப்படி போடுவாங்கன்னா போஸ்ட்டு டைப் பண்ணுவாங்க, பாட்டு ஆட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, கேப்ஷன் போடுவாங்க, அப்லோட் கொடுப்பாங்க, அப்லோட் ஆகிடும், முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலி, பாட்டு மிஸ்மேட்ச் ஆகும். லைக் நீங்கள் ஒரு மியூசிக் ஒன்று இதில் வச்சுருப்பீங்க, அது வேறு என்னமோ அப்லோட் ஆகும். ஒரு வாட்டிலாம் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வச்சுருந்தேன் சாம்சங்கு, இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இதுலேயே கொஞ்சம் நிறையா பிரச்சனை ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு ரியல்மி ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன், அதெல்லாம் வீடியோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா தலைகீழ விழுவோம். அதை விழுவும் இந்த சென்ஸ் தலைகீழ அப்லோட் ஆகும், இல்லைனா அப்லோடே ஆகாது, ஆல்மோஸ்ட் அப்லோட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ அதனால் ஏதாவது பண்ணி ஐஃபோன் வாங்கணுண்டான்ட்டு ஒரு 4 மாதம் 3 மாதம் மேலேயே கூட இருக்கும், ஒரு 3 மாதம் 4 மாதத்தோட என்னோடய இயர்னிங்ஸை சேர்த்து வச்சு இந்த ஐஃபோன் 15 வாங்கினேன், 256 GB. ஸோ எனக்கு வந்து இது வந்து தேவைப்பட்டது தான். ஏன்னா நான் இதை வாங்கி இதில் தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், என் டான்ஸ் வீடியோஸ் எடுப்பேன், சும்மா நான் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது சும்மா இந்த குட்டி குட்டி வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கும் வீடியோ எடுப்பேன். ஸோ நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இதுவும் தேவைப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ தேவைப்பட்டதுலேயே போட்டுடலாம், ஏன்னா ஐஃபோனுங்க, வேறு என்ன வேணும். ஸோ அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோடய புக்கு பார்க்கலாமா? ஸோ புக்கு வந்து நான் ஏன் வாங்கினேன்னா 2026 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டுருந்தேன் என்னை பற்றியே. ஸோ ரொம்ப ஃபோன் நோண்டுறேன், ரொம்ப அன்ப்ரொடக்டிவாக இருக்கிறேன், எதுலேயுமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ட்டு புக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட டோலி தான் வாங்கி கொடுத்தாங்க புக்கு. ஸோ 2 புக்கு, ஒன்று வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, இன்னொரு புக் வந்து அண்ட் தென் தேர் வேர் நன் அப்படின்னு ஒரு புக், ஒரு ஃபிக்ஷன் ஒரு நான் ஃபிக்ஷன். ஸோ நான் வந்து அதை ஆசைப்பட்டு கேட்டேன். ஆனால் புக்கு வந்து டேரெக்டாக கோஸ்ட்டு தேவைப்பட்டதா. எல்லாருமே புக்கு படிக்கிறது வந்து தப்பே கிடையாது. நான் ஆசைப்பட்டு கேட்டேன், அது வந்து 2த்துக்கும் நடுவில் கூட வராது. தேவைப்படுற விஷயம் படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க. நான் ரொம்ப சூப்பராக படிப்பேனெல்லாம் கிடையாது. வாங்கி 6 மாதம் ஆயிடுச்சு, 5 மாதம் 6 மாதம், ஒரு புக்கையும் முழுசாக முடிக்கல. எப்போயாவது எனக்கு தோணுச்சுன்னு எடுத்து வச்சு படிப்பேன். ஸோ புக் கோஸ் டு தேவைப்பட்ட டைரக்ட்லி. அடுத்து வந்து என்னோடய புல்லப் எடுப்பாங்க தெரியும்ல. ஸோ புல்லப் பார் வந்து நான் எப்படி வாங்கணும்னு யோசிச்சேன்னா, லாஸ்ட் இயர் 2025 மே மந்தில் வந்துட்டு நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். ரொம்ப குண்டாக இருக்கிறேன், 74 kgs இருந்தேன் அப்போ. நான் இப்போயும் குண்டாக தான் இருக்கிறேன், ஆனால் இப்போ 62 kgsல குண்டாக இருக்கிறேன். அப்போ 74 kgsல குண்டாக இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு புல்லப் பார் வாங்கலான் இருக்கிறேன். புல்லப் பாரா அப்படின்னா அது வந்து பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றேன். எங்கள் அம்மா வந்துட்டு வாங்குறது ஓகே, ஆனால் நீ வாங்கினா பண்ண மாட்டியே, கொஞ்ச நாள் பண்ணுவேன், அப்புறம் அது பாட்டில் அப்படியே தான் கிடக்கும் அப்படின்னாங்க. இந்த வாட்டி வாங்குகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு பெருசாக டைலாக்லாம் சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கி இப்போ ஒரு 7-8 மாதம் இருக்கும். நான் நல்லா யூஸ் பண்ணியிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாலாம் யூஸ் பண்ணல. ஆனால் புல்லப் எடுக்கலைன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சின்ன லைக் இப்படி பிடிச்சி பண்ணிங்கன்னா புல்லப்பா
இப்படி பிடிச்சி போனீங்கன்னா சின்ன என்னோடய ஃபஸ்ட்டு சின்ன வந்து நான் இதில் தான் அன்லாக் பண்ணேன். ஸோ அது வந்து நான் பாடிக்குன்னு யோசித்து பார்த்தா லைக் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே யோசித்து பார்த்தா அது தேவைப்பட்ட விஷயந்தான். ஆனால் நான் தேவைப்பட்ட விஷயத்தையே தேவையில்லாமல் ஒரு ஆசையில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து என்ன கேட்டகரியில் போகும்னா ரெண்டுத்துக்கும் நடுவில். ஏன்னா அது அப்படி தான், நான் வந்து அதை வாங்கி ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் யூஸ் பண்ணல. ஸோ அடுத்து வந்து என்னோடய நிண்டெண்டோ ஸ்விட்ச்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் சொல்கிறேன். நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கேமிங் கன்சோல். எப்பேற்பட்ட ஒரு கன்சோல்னால் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கேமிங் ஹிஸ்ட்ரி பெஸ்ட்டு கன்சோல்லாம் நிண்டெண்டோ ஸ்விட்ச் தான்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து கையில் வச்சு விளாட்லாம், படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு விளாட்லாம். அப்புறம் ஒரு டாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அந்த டாக்கில் வச்சிங்கன்னா நீங்கள் டிவிலையும் கனெக்ட் பண்ணி விளாட்லாம். 2 பக்கம் ஜாய்ஸ்டிக் இருக்கா, இப்படி ஒரு பக்கம் ஜாய்ஸ்டிக் கழட்டி இப்படி ஒரு பக்கம் ஜாய்ஸ்டிக் கழட்டினீங்கன்னா 2 தனி ஜாய்ஸ்டிக்காக மாறிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளாட்லாம். ஒரு மாதிரி எக்கச்சக்க மல்டி ஸ்பெஷாலிட்டி. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கிட்னி லிவர் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இது ஒன்றுத்தில் நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணிடலாம். ரொம்ப சின்ன பிள்ளையான கேமும் இருக்கும், ரொம்ப சூப்பரான கேம்ஸும் இருக்கும். நான்லாம் ஒரு சில டைம் உட்காந்து ஸ்ட்ரைட் 8 ஹவர்ஸ் விளாடுவேன். அப்படி விளாடக்கூடாது, தப்பது. அப்படியும் விளாடுவேன். ஒரு 4 மாதம் 5 மாதம் அதை தொடவே மாட்டேன். திரும்ப ஒரு 1.5 மாதம் விளாடுவேன். திரும்ப ஒரு 4 மாதம் 5 மாதம் தொட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் அது தேவைப்பட்ட விஷயமானு கேட்டிங்கன்னா தேவைப்பட்ட விஷயம் கிடையாது, ஆசைப்பட்ட விஷயந்தான். என்னோடய பர்த்டேக்கு வந்து டோலி வந்து வாங்கி கொடுத்தது கிஃப்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஆசைப்பட்ட விஷயத்தில் தான் போகணும். பட் ஸ்டில் ஆசைப்பட்ட விஷயத்தில் தான் இருக்க போது. உங்களுக்கும் யாராவது கிஃப்ட் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் அது ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே வாங்கி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக தேவைப்பட்ட விஷயம் கிடையாது, ஆசைப்பட்ட விஷயந்தான். பட் ஸ்டில் தட் வில் மேக்ஸ் யூ ஹாப்பினா ஒன்று நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து வே ப்ரோட்டீன் வந்து என்னடா இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா இவ்வளோ தாங்க என் உலகம். இதை இந்த கொஞ்சம் சுற்றி தான் வரும். ஸோ வே ப்ரோட்டீன் வந்துட்டு தேவைப்பட்ட விஷயமா ஆசைப்பட்ட விஷயமானா நான் வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, வே ப்ரோட்டீன் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும், எடுத்தால் தான் மசில் பில்டிங்க்கு வந்து பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பாடி பில்டர் ஆகணும்னா வே ப்ரோட்டீன் இருந்தே ஆகணும் உங்கள் டயட்டில் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் தான் நான். அப்புறம் டேட் பாட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்துட்டு உங்கள் டெய்லி ஃபுட்ஸ்லேருந்து எடுக்க முடியும்னா வே ப்ரோட்டீன் தேவையில்லை. உங்கள்கிட்ட நிறையா காசு இருக்குது, டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வே ப்ரோட்டீன் தாராளமாக எடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஓப்பனாக சொன்ன ஒரு சேனல் வந்து டேட் பாட்ஸ் தான். ஸோ வே ப்ரோட்டீன் கண்டிப்பாக வந்து தேவைப்பட்ட விஷயம் இல்லை, ஆசைப்பட்ட விஷயந்தான். பட் ஸ்டில் உங்கள்கிட்ட நிறையா காசு இருக்குது, ப்ரோட்டீன்லாம் நீங்கள் நிறையா உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வே ப்ரோட்டீன் வாங்கலாம். என்கிட்ட காசு இல்லாத அப்போவும் நான் வே ப்ரோட்டீன் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் 2 வாட்டி தான் வாங்கியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப ஆஹா ஓஹோ தலைவர் எல்லாமும் கிடையாது. அதே மாதிரி என்னோடய கட்டு வந்து ரொம்ப பேடாக இல்லை வே ப்ரோட்டீனே அப்படி தானு தெரில. எனக்கு வந்து சுத்தமாக என் கட்டுக்கு வந்து அது செட்டே ஆகலை. ஆனால் நான் திரும்ப வே ப்ரோட்டீன் வாங்குவேன்னா கேட்டிங்கன்னா காசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ வே ப்ரோட்டீன் கோஸ் டு ஆசைப்பட்ட திங். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய என் பைக் வந்து MT-15. அதை பற்றி பேசணுன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா 5 வருஷம் ஜேர்னி. 2021 வாங்கினேன் நான், 2026 வரைக்கும் அதே பைக் தான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் வந்துட்டு இதை போட்டு வேறு பைக் கிட்டலாம் சொல்லுவாங்க, செட்டே ஆகாது. நான் முடிஞ்சால் லைஃப் லாங் கூட வச்சுப்பேன் அந்த பைக்கை. இது வந்து தேவைப்பட்டே ஆசைப்பட்டேன்னா இதை வந்து நான் வாங்கினதே ஒரு கேவாஸான ஸ்டோரி. நீங்கள் யோசிக்கிற மாதிரி எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், என் கழுத்தை அறுத்துப்பேன், அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு சில பிரச்சனைலாம் பண்ணி ஒரு செட் ஆஃப் காசு வந்துச்சு. அந்த காசை தூக்கிட்டு போய் டேரெக்டாக பைக் வாங்கிடலாம். ஏன்னா எனக்கு அப்போ பைக் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. காலேஜ் 3rd இயர் படிக்கிற ஒரு பையனாக தேவைப்படல பைக்கு. நான் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. அந்த டைமில் வந்து நான்
பஸ்ஸில் சுற்றிட்டு இருப்பேன் டெய்லி. 1000 ரூபாய் பாஸு ஒரு மாதத்துக்கு எடுத்துட்டேன்னா சென்னை ஃபுல்லாக நீங்கள் எந்த பஸ்ஸு வேணால் ஏறலாம். ஸோ அப்படி வந்து நான் டெய்லி காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டு திரும்ப டான்ஸ் கிளாஸ் போனால் திரும்ப பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 7 பஸ்ஸு 8 பஸ்ஸுலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்டில் வந்து எனக்கு பைக் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேடா. அதே மாதிரி ஒரு நார்மல் டீனேஜரான ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு எனக்கு, பைக் வந்து வேணும்ன்ட்டு. ஸோ அப்போது ஒரு காசு வந்துச்சா, ஒரு 1,60,000 ரூபாய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக் எடுக்கலாமா இல்லை நார்மலாக பீஸ்ஃபுல்லாக ஹோண்டா யூனிகானு டிவிஎஸ் ஸ்போர்ட்டு இல்லை ஸ்கூட்டி அந்த மாதிரி வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் ரொம்ப ப்ராக்டிக்கல் எனக்கு வந்து தெரியும். ஏன்னா 1,67,000 ரூபாய் அந்த பைக்கு நான் வாங்கினப்போ, இந்த பைக் வந்து 1 லட்ச ரூபா 1,10,000 ரூபாயிலே கிடச்சிரும். ஆனால் நான் கொஞ்சம் உட்காந்து ஒரு 2-3 நாள் யோசித்தேன். இந்த மாதிரி பைக் வந்து 30 வயசு 40 வயசு மேலேயும் ஓட்டலாம். இந்த பைக்கு 30 வயசு 40 வயசு மேலே ஓட்டலாம். ஆனால் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு, இந்த வயசில் தான் இந்த மாதிரி பைக் ஓட்டினா பார்க்க நல்லாயிருக்கும். உன்னாலையும் அந்த ஒரு அட்ரினலின் ரஷ்ஷாக, ஸோ அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் MT-15க்கும் எனக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் ஏன் அந்த பைக்கை சூஸ் பண்ணுன்றதுக்கு மேபி அதை பற்றின ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் போடுறேன். இல்லைனாலும் நான் போடுவேன். ஏன்னா என்னோடய பைக் வந்து அதில் 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோடய பைக்கு. நான் சொல்கிறப்ப தான் இதை ரியலைஸ் பண்ணுறேனே. ஏன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. என்னை விட மோசமான பைக் வச்சுருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன், என்னை விட சூப்பரான கண்டிஷனில் பைக் வச்சுருக்கவங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய பைக்கை வந்து நான் சொல்கிறேன்ல, என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தன் வந்து அசால்ட்டாக சொல்கிறான், எத்தனை வருஷம்டா ஆச்சு பைக் வாங்கி? நான் சொல்கிறேன் 5 வருஷம். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்? ஒரு 60,000 + கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அப்படின்றான். ஏன்டா மாற்றிட வேண்டியதான்றா போட்டுட்டு அப்படின்றான். எனக்குல என்னடா சொல்கிற, எப்பட்றா இந்த பைக்கை போட்டுட்டு நான் வேறு பைக் வாங்குறது? என்னால் முடியாதரா அது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் நான். ஸோ என்னோடய பைக் வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கின விஷயம். ஆனால் அந்த பைக்குனால் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். எனக்கு டப்புன்னு ஏதாவது ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா பறப்பேன். பறப்பேன் இந்த சென்ஸ், ஒரு பஸ்ஸில் நான் எந்த பஸ் ஏறணும் எந்த பஸ் இறங்கணும் அப்படின்னு நான் யோசித்து பயந்த நாளும் உண்டு. ஒரு சில ஒர்க் வந்தப்போ ஐயோ இப்போ நம்ம அங்கே போகணுன்னா எந்த பஸ்ஸில் ஏறணும்டா எந்த பஸ்ஸில் இறங்கணும்டா. ஏன்னா பஸ்ஸை பற்றின நாலேஜ் இல்லை. நான் ப்ரிவிலேஜாக பேசுகிறேனானோ எனக்கு தெரில. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பயந்துருக்கேன் பஸ்ஸு எந்த பஸ்ஸில் போகணும் எந்த பஸ்ஸில் வரணும் அப்படின்ட்டு. பைக்கு நான் ஒன்று மேலே ஏறி உக்காருவேன், கூகுள் மேப்பை போடுவேன், போவேன் வருவேன். அது வந்து நான் பைக்குன்றது வந்து ஒரு தேவைப்பட்ட விஷயம். இந்த பைக்கை நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் ஸ்டில் நான் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் யோசித்தாலும் பைக் வந்து தேவை இந்த சென்ஸ். MT-15 தான் அப்படின்னு சொல்ல, ஸ்போர்ட்ஸ் பைக் தான் தேவைன்னு சொல்ல, பைக் வந்து ஜென்ரலாகவே ஒரு தேவைப்பட்ட விஷயம் நிறையா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ பைக் கோஸ் டு தேவைப்பட்ட டைரக்ட்லி. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம மொத்தம் 7 ப்ராடக்டாக 3 கரெக்டாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிண்டெண்டோலாம் கண்டிப்பாக தேவைப்பட்டதில் வராது, ஆசைப்பட்டதான். வே ப்ரோட்டீனும் ஆசைப்பட்டதான். இந்த புல்லப் பார் வந்து ஃபங்க்ஷனல் பர்பஸ் தான், ஆனால் நான் யூஸ் பண்ணல. நான் வந்து ரொம்ப லேமாக தான், ஏன்னா நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் அப்போவே. நான் நினச்சிருந்தா ஜிம்லேயே டெய்லி புல்லப் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வீட்டில் சும்மா தான் கிடக்குது அங்கே. ஆனால் நான் அதை பண்ணுவேன், எனக்கு தெரியும், என் மேல் நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இனிதே முடிவடைகிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி போட்ட 2 வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் கொஞ்சம் ஃபன்னான கண்டென்ட்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் நானும் இந்த சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன்லாம் வாங்க முடியும். ஸோ சில்வர் ப்ளே பட்டனுக்குலாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.